தேன் முட்டாயா இல்ல குலாப் ஜாமுனா? இவ்வளவு பெருசாகிதே. தேன் முட்டாயி தான் ரோசா, பெரிய சைஸ் தேன் முட்டாயி. நல்லா சொயா தகுது. கடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இவ்வளோ பெருசாக வச்சுக்கிறான் அணுகுண்டாட்டம். நல்லா இனிப்பா தாங்குது. ஆனால் ரோசா, என் காலத்துலலாம் தேன் முட்டை எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த மாதிரி சிவப்பு கலர்ல தான் இருக்காது, வெள்ளை கலர்ல இருக்கும். அது சூப்பராக இருக்கும். அப்படியே அதை பார்க்கும்போதே அந்த ஜீரால அப்படியே நல்லா ஊறி பதபதான்னு இருக்கும். அப்படி எடுத்து வாயில போட்டு எடுக்கணும் உள்ள போயிடும். நானும் சின்ன பிள்ளையில அதெல்லாம் சாப்பிட்டு தாங்கிறேன். நல்லா அப்படியே தேன் முட்டையை கடிக்கிறோமா இல்லை மெதுவடையை கடிக்கிறோமான்னு இருக்கும். அந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்கும். நல்லா ஜீராவெல்லாம் தாராளமாக ஊற்றி செஞ்சுருப்பாங்கோ. அதனால தான் நல்லா புசு புசுன்னு இருக்கும் தேன் மிட்டாய். ஆனால் இந்த காலத்தில் பாரு, இது உள்ள ஜீரா தானே இருக்குதே, ஒன்றும் கிடையாது. எல்லாம் காஞ்சி போய் மாட்டு சனியாட்டங்குது பாரு. அது விஷயத்தான். இந்த காலத்தில் தான் எல்லாத்தையும் வியாபாரமாக பார்க்குறாங்களே, எதை தரமாக செஞ்சு கொடுக்குறாங்கோ. அது விஷயம் தான். அங்கே பாரு யார் வந்துக்கிறாண்டி? ராகுல சர்சே ஜாலியாக உட்காந்துக்கிற போல இருக்குதா? தேன் முட்டையெல்லாம் சாப்பிட்டுக்குன்னு ஊர் கதை பேசுறீங்களா ரெண்டு பேரும்? வேற என்ன வேலை இருக்குது எங்களுக்கு சொல்லு. எங்கள் வீட்டில் புஷ்பா எனக்கு செஞ்சு போட்டுச்சு, நான் சாப்பிட்டு இங்கே வந்துட்டேன். ரோசே அது வீட்டில் சமைச்சு முடிச்சுட்டு இங்கே வந்துச்சு. அவள் தான் அவன் கதையை பேச வேண்டித்தான். ஜாலியா இருக்காங்கல்லடா ரெண்டு பேரும். ஆமாம்மா. சரியா, என்ன தேன் முட்டை நீ மட்டும் சாப்பிட்டுக்கிற சர்சையா? எனக்கும் கொஞ்சம் கூட. அதுக்கு நான் என் பேரனுக்கு இல்லாத தேன் முட்டாயா? அதோ தர இரு. சூப்பர் சூப்பர். அப்படி தூக்கி போடு. பாப்பா செம்மையாகுது போ. என்ன ஜீரா தான் கம்மியாகுது. அதை தண்டை நாங்களும் பேசிக்கணும் இருந்தான். சரி அதை விட டே ஆகல, என்ன ஒரு ரவுண்டு கூட்டு போட வண்டியில ஆரம்பிச்சிச்சுடா டேய். பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும். அதுக்கு தான் நான் மனுஷன் கிட்ட வண்டி வாங்கிட்டு வந்தேன் சர்சா ரவுண்ட் அடிக்கணும்ட்டு. சர்சா வெயிட் பண்ணுண்ணா, நான் போய் என் பொண்டாட்டிய புஷ்பாக்கா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட்ஸ் போகலாம். தூள்ரா தூள் போயிட்டு வா, சீக்கிரம் போயிட்டு வா. சரி நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன். தேன் முட்டையெல்லாம் அப்படியே வச்சுன்னு இருக்கணும்னா நான் வரத்துக்குள்ள காலி பண்ணுற கூடாது. அப்படியே இருக்கும், ஒண்ணு கூட எடுக்க மாட்டேன். போயிட்டு வா. சூப்பர் கேள்வி நீ. போயிட்டு வரேன் ஆண்டி, போயிட்டு வரேன். சரிப்பா ஆகட்டும், பொறுமையா போ. நல்ல புள்ள பையன். ஆமாம்மா சரசம்மா, நேற்று இவன் மாமங்கார வந்து நம்ம கிட்ட அடி வாங்கிட்டு போனானே, அந்த விஷயத்த சொன்னியா இவங்கிட்ட? இல்ல ரோசியா, இனிமேல் தான் சொல்லணும். நேற்று நைட்டு தான் நான் ஊருக்கு வந்தான். எதுக்கு அப்பவே இதையெல்லாம் சொல்லணும்ட்டு விட்டுட்டேன். அதான் இப்ப வந்துக்கிறான்ல, எல்லாத்தையும் சொல்லுவான் ஒண்ணு விடாம. சொல்லி வச்சிருவான். அப்பதான் ராகுலும் உஷாரா இருப்பான். இந்த ராகுலோட ஆத்தாக்காரி இருக்கிறாளே, இப்ப ஏதோ நல்ல விவசாயம் போட்டுக்கணும் சுத்துறாளாமே. எல்லாருக்கிட்டையும் இனிக்க பேசினுறாளாம். அவ அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அதையெல்லாம் சொல்லியே இவனை கொஞ்சம் உஷார்படுத்தணும். சரிதான். அதுவும் இல்லாம ராகுல் கூட அவங்க ஆத்தால இப்பெல்லாம் நம்ப ஆரம்பிச்சுட்டான். நல்லபடியா பேசுறான் வேற. அவங்க ஆத்தாக்காரியே இவனுக்கு சும்மா போனை போட்டு என்னப்பா பண்ற ஏதுப்பா பண்றன்னெல்லாம் கேட்டுன்னு கிடக்குதான். என்கிட்ட சொன்னான் விஷயத்த ராகுல். அப்பவே நான் நினைச்சேன் என்னமோ பெருசா சம்பவம் செய்ய போறாங்கன்னு. எனக்கே இப்ப அப்படித்தான் தோணுது, என்னமோ நடக்க போகுதுன்னு. இதுக்கு மேல என்ன நடக்கணும்னு நினைக்கிறேன் நீ? அதுவா, இந்த சௌந்தர்யா ராகுலையும் காயத்ரியையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுனேக்கிறான். அங்க வந்து வாய சொல்றா ரெண்டு பேரையும். இவனும் முடியாதுங்கிறான். ஆனாலும் அந்த பொம்பளை விடாப்படியா கூப்பிட்டுக்கினேக்குதான். இப்போ நாளை பின்ன இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போய் தங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வையே, இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுட்டு அந்த வீட்டில் ஒருத்திக்கிறா பாரு மஞ்ச முடிய, அதான் நேற்று அடி வாங்கிட்டு போனானே அந்த ஆளோட பொண்ணு, ஏதோ ஒரு பேரு, அது பேரு தெரில, ஏதோ புறான்னு நினைக்கிறேன், என் தெரில எனக்கு அது பேரு. அந்த பொண்ணையும் இவனையும் வச்சு முடிச்சு விட்றதுக்கு பார்க்குறாங்க, கண்ணாலும் பண்ணி வைக்கிறதுக்கு. ஏன் என்ன சரசம்மா சொல்கிறீங்க? நேசத்தை தான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் கூட அதுக்கான முயற்சியை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே கூட ராகுலுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு முறை திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதான் உனக்கு தெரியுமே, ராகுலுக்கும் அந்த மஞ்சள் முடிக்கும் திருட்டுத்தனமாக கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நடந்தது. ராகுலுக்கு தெரியாது பாவம், ஏதோ அவனுக்கு நிறைய முறை மயக்க மருந்தெல்லாம் வேறு குத்துக்கிறா அவங்க ஆத்தக்காரி. ரொம்ப கொடூரமான வேவை. அதான் எனக்கு கொஞ்சம் பயமாகுது. மறுபடியும் அந்த மாதிரி எதையாவது பண்ணியே இந்த காயத்ரி புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ஒரே பதட்டம் பயம்லாம் இருக்குது மனசுக்குள்ள. சரி விட்டே, முன்ன நாள் ராகுலுக்கே அவங்க ஆத்தாக்காரியை பற்றி பெருசாக தெரியாமல் இருந்தது. இப்போ தான் எல்லாம் தெரியுமே அவனுக்கு. எல்லா டைமும் உஷாராக இருப்பான். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு மேலே அவன் அதுவும் கரெக்டு தான், உஷாரு டைப்பு தான். இருந்தாலும் இந்த சென்டிமெண்ட்டுன்னு வந்தால் அப்படியே சரிஞ்சிருவான் இவன். சரி விட்டு, நம்ம என்னத்துக்கு இருக்கிறோம் தோஸ்தா, கூட இருந்து பார்த்துப்பேன் எல்லாத்தையும். அதுவும் சரி தான் ஆகட்டும், ஒரு கை பார்த்துருவோம் எல்லாத்தையும். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம்? உன்னை பார்க்கறதுக்கு தானே வந்தேன். அப்போ உன்னை பார்க்காம வேற யாரை பார்ப்பேன்? நான் உங்க பாட்டியவா பார்ப்பேன்? ரொம்ப பேசுற தினேஷ். சும்மா நீ கேட்ட நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நான் உன்னை பார்க்க தானே வந்தேன். ஓ, என்ன பார்க்கறதுக்கு வந்தியா? அப்படியே நீ அப்பா கிட்ட சொன்ன? என்ன சொன்ன அவர்கிட்ட? குரூப் ஸ்டடி பண்ண வந்தேன்னு சொன்னேன்.
அப்ப வந்த வேலையை பார்க்கறத விட்டுட்டு எதுக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க? அட கடவுளே, இந்த பொண்ணுக்கு அழகு கொடுத்த அளவுக்கு நீ அறிவை கொடுக்காம விட்டுட்ட. ஏண்டி உன் கூட தானே நான் குரூப் ஸ்டடி பண்ண வந்தேன், பின்ன ஒன்ன பார்க்காம வேற யாரை பார்ப்பேன் நானு? டேய் இங்க பாரு, என்ன டீன்னு சொல்லாத. எத்தனை முறைடா சொல்றது உன்கிட்ட? அப்பா கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணி பேசு. உன் கூட படிக்க வந்தேன்தான், அதுக்குன்னு நான் புக்கு ஏவா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அடிக்கடி உன்னையும் தான் பார்ப்பேன். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பிரேக் வந்திருக்கோம், அதான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு நினச்சேன். இதில் என்ன தப்பு இருக்கு? ஐயோ மாமா வந்துட்டாரு, மாட்டிக்கிட்டோம். உன்னை தானே கேட்குறேன், வாய் திறந்து சொல்லு, என்ன தப்பு இருக்கு? நான் உன்னை பார்க்க கூடாதா? பாருடா, உக்காந்து நல்லா பாரு, அதுக்கு தானே அப்பா உன்னை படிக்க வைக்கிறாரு. ஐயோ மாட்டின நீ. சிரிக்காத. அண்ணா அப்படியெல்லாம் இல்லைண்ணா, நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னடா சும்மா பேசின்னு இருக்கிற? படிக்கிறதுக்கு தானே வந்து இங்க நடாமா உன்னை பார்க்க தான் வந்தி, ஏன்னா பார்க்க கூடாதோ தப்பா அப்படின்னு பேசின்னு இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட. அண்ணா இருக்கிறான் பத்தியா அவன், அவனடியா இருறா, அவனை எல்லாம் பிடிச்சி வச்சு உன்னால கும்மா குத்துனா தான் நான் சரிப்பட்டு வருவேன். நீ என்னடா அண்ணங்கார மிரட்டுறேன், சிரிக்கிற நீ? அண்ணா நீங்க பேசுறது எனக்கு சிரிப்பா வருதுண்ணா. சிரிப்பாவா வருது? இரு லோக மாமா கிட்ட போய் போட்டு கொடுக்குறேன். அவர் பொண்ணு நீ பின்னாடி உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நிக்கிறேன்னு சொல்றேன். இரு அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணா, மாமா என்ன ரொம்ப நம்புறாரு தெரியுதுல்ல. அப்புறம் என்னடா இந்த பொண்ணு தனியா கூப்பிட்டு வச்சு பேசினுக்கிறா? நம்பிக்கை காப்பாற்றணும்டா எப்பவுமே. அண்ணா நான் அதெல்லாம் நம்பிக்கையெல்லாம் காப்பாற்றுவோண்ணா. ஆனால் காலையிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம்மா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, அதான் ஒரு 5 நிமிஷம் இப்படி பின்னாடி ஒரு பிரேக் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. படிக்கிறது ஸ்ட்ரெஸ் ஆகுதா? படிச்சுக்கிட்டே இருந்தா ஆகதானே மாமா செய்யும். ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. எம்மா வாய போறேன், இதுக்கு கண்ண போறான். எம்மா எவ்வளவு மைய பூசி வச்சுக்குது? ஏய் அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னல, இந்த மாதிரிலாம் மைய பூசி பயமுறுத்தாதுன்னா. எம்மா என்ன பண்ண நீப்பா? சிரிச்ச மாமா. ஐயோ என்ன இந்த பொண்ணு இப்படி சிரிக்குது? டேய் எதை பத்திர ஊழ்ந்த நீ? கண்ணுதான்னா இப்படிதான்டா ஏமாறுறீங்க பசங்க. அது பாரு எப்படி சிரிக்குதுன்னு, ஹார்ட் பீட்டா எகிருதுடா எனக்கு. எம்மனை போறேன். டேய் உள்ள வந்து சேரு. நான் போறேன். ஐயோ மாமா பயந்து போயிட்டாருடா. இப்படி பேய் மாதிரி சிரிச்சா அண்ணன் பயப்பட மாட்டாரா? ஆமா ஏன் நீ இப்படி சிரிச்ச? சும்மாதான். அடி பாவி, இன்னொருத்தரவே இப்படி எல்லாம் சிரிக்காத, எனக்கே பயமா இருக்கு. சரி சரி. ஆமா என்ன நீ வந்ததுல இருந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசவே இல்ல? என்ன விஷயம்? என்கிட்ட எதுவுமே வித்தியாசமா தெரியலையா உனக்கு? நல்லாவே தெரியுது. அப்ப ஏன் நீ சொல்லவே இல்ல அதை பத்தி? நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமாங்கிறதுனால அமைதியா இருந்துட்டேன். இருந்தாலும் நீ சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஐயோ விட மாட்டா போலியே. என்ன வித்தியாசமா இருக்கு எனக்கு தெரியலையே உண்மையிலேயே. ஆனா இதை சொன்ன கோவப்படுவாளே, இப்ப நான் என்ன பண்றது? என்ன தினேஷ், எனக்கு கேக்குற மாதிரி பேசு. உன்கிட்ட என்ன வித்தியாசமா இருக்குன்னா, பொட்டு பொட்டு டிசைனா இருக்கு, பொட்டு அழகா இருக்கு. கரெக்ட் தான். இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு நான் நிறைய வச்சிருக்கேன், வேற எதுவுமே வித்தியாசமா தெரியலையா? வேற என்ன இருக்கு மூஞ்சில? ஏய் நோஸ் பின் போட்டிருக்கா? ஓ நான் மூக்குத்தி குத்தி இருக்கிறதே நீ இப்பதான் நோட் பண்றப்ப அப்படித்தானே? ஐயோ அது வந்து என்னன்னா, உன் கண்ணை தாண்டி எனக்கு வேற எதையுமே பார்க்க தோணாது, அதான் உன் கண்ணை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்ததால மூக்குத்தியை விட்டுட்டேன். சமாளிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா சமாளிக்கிறடி. சரி சரி விட்டுடுற உன்ன, வா போலாம் உள்ள. சபா ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி வா போலாம். போலாம் இரு. மூக்குத்தி ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. எப்படி இது குத்துனியா இல்ல டம்மியா? குத்தலாம் இல்ல, அதெல்லாம் ரொம்ப வலிக்கும். இது டம்மி தான். ரொம்ப அழகா இருக்கு, பேசாம மூக்கு தான் குத்திக்கிய. அதெல்லாம் ரொம்ப வலிக்கும்டா, எப்பா என்னால முடியாது. நான் தான் சொல்றேன்ல, குத்திக்கோப்பா, சூப்பரா இருக்கும், செம்மையா இருப்ப நீ. அதுவும் இல்லாம உன் மூக்கு வேற நல்லா அழகா எடுப்பா இருக்கா, நீ குத்துனு வையா ரொம்ப கியூட்டா இருப்ப. சரி சரி பார்க்கலாம். சரி நான் உள்ள போறேன். வெக்கமா? போடா நீ வேற. மாமா ஸ்வீட் எல்லாம் சூப்பர் மாமா. சாப்பிடு சாப்பிடு, எல்லாம் உன் சித்தப்பா தான் வாங்கினாரு. சித்தப்பா வாங்கினதா? அதனால தான் கிளாஸியா இருக்கு. சரி சரி சாப்பிடு சாப்பிடு. உன் சித்தப்பா உண்மையிலேயே உயர்தரமான ஸ்வீட்டுகளை மட்டும்தான் வாங்கி சாப்பிடுவாரு, வாங்கி கொடுப்பாரு. சித்தப்பா ஸ்வீட் செலெக்ஷன்ல மட்டும் சூப்பர் இல்ல, அவரோட ட்ரெஸ் செலெக்ஷன், அப்புறம் அந்த வே ஹி ஸ்பீக் பேசுறதுல, அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் ஏன் அவரோட ஷூஸ் கூட சூப்பரா இருக்கும். அப்புறம் நான் சித்தியை செலக்ட் பண்ணதுல கூட சித்தப்பா கிளாஸ் தான். அண்ணம்மா பேசுது பாரு, இது ஐயம்மா அறிவாளி குழந்தம்மா இது. உன் சித்தப்பா கிட்ட சொல்றேன் எல்லாத்தையும். சரிங்க மாமா. சரிடி அம்மா, நீ ஸ்வீட் சாப்பிட்டது போதும், கூட தட்ட நான் எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறேன், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் மீதியெல்லாம். அம்மா நான் இப்பதாம்மா சாப்பிட ஆரம்பிச்சேன், 2 ஸ்வீட் தாம்மா சாப்பிட்டேனே. அதானே என் குழந்தை 2 ஸ்வீட் தானே சாப்பிட்டா.
இப்போதைக்கு இது போதுன்னு தான் சொன்னேன். சாப்பிடவே வேணாம்னு சொல்லல. மீதியெல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். சரியா? ஸ்வீட் தட்டை கொடு. அம்மா குடுடி. ஏற்கனவே 2 ஸ்வீட் சாப்பிட்டுட்டேன். இதுக்கு மேல சாப்பிட வேணாம். அப்புறம் பல்லு தான் சொத்தையா விடும். குடு. அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லா அம்மாங்களும் 2 ஸ்வீட்டுக்கு மேல சாப்பிட விட மாட்டீங்க குழந்தைங்களா? என் அம்மாவும் இப்படித்தான் பண்ணுவாங்க. அப்படியா மாமா? ஆல் மாம்ஸ் ஆர் பேட் மாமா. அதேதான் பேடு எல்லாரும். டேய் சும்மா இருடா, என்னடா சொல்லி கொடுக்குற குழந்தைக்கு? நானே இப்ப என் வாயை திறந்து பேடுன்னு அதான் சொல்லிச்சியா? அப்ப கூட நம்ம அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. இங்க பாருக்கா, நீ 2 ஸ்வீட்டுக்கு மேல சாப்பிடவே கூடாது. அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் சரியா? ஒரே டைம் சாப்பிடக்கூடாது. சரிங்க அத்தை. குட் கேர்ள். தயாரா ஆயிட்ட காயத்ரி நீ? எதுக்குக்கா? வேற எதுக்கு? அம்மாவாகிறதுக்கு தான். சரியா சொல்லிட்டான் பாரு என் தம்பி. சரி நல்லா சிரிக்கிறீங்க அப்படியா? மாமா நாளில இருந்து நீங்க தான் நந்தினியை கூட்டிட்டு வரணும். வழக்கம் போல புஷ்பா நான் போயிட்டு வரமான்ட்டு நீங்க பாட்டுன்னு போயிடாதீங்க. நந்தினியை கூட்டிட்டு போங்கன்னா ஆபீஸுக்கா? என்ன ராகுலு, எனக்கு தெரியாதா? கூட்டிட்டு போவோம்பா. சரியா கூட்டிட்டு போங்க. அது நான் முன்னாடி ரொம்ப பண்ணிக்கலன்னா ததியா? அப்பா சிரிச்சாரு மாமா. குடும்பத்துல எல்லாரும் வித்தியாசமா தான் சிரிக்கிறீங்க. உங்க பொண்ணு என்னடான்னா கேஸ் சிலிண்டர் உருட்டுன மாதிரி சிரிச்சுனுக்குறா. நீங்க என்னடான்னா ஏதோ ஃபோக்ஸ் போன தட்டுல வச்சு தேய்ச்ச மாதிரி சிரிக்கிறீங்க. என்னப்பா பண்றது, சில நேரத்துல அப்படி வந்துருது. அதுவும் சரிதான். சரிங்க மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மாமா. ரொம்ப நாளாவே சொல்லணும்னு என் மனசு துடிக்குது மாமா. என்ன விஷயம் பாருங்களே? அது குட்டி பாப்பா எந்த உள்ள போயா? ஆமாம்மா நானும் இருக்கனே, சொல்லுங்களேன். வேணாம் நீ எல்லாம் இருந்து என்ன நல்லா இருக்காதே, நீ உள்ள போ. ஆமா. ஏய் போயேண்டி, ஒரு வார்த்தை சொன்ன கேட்க மாட்டேன். எழுந்து போ. சரிம்மா போறேன், கத்தாதீங்க. போறதுக்கு முன்னாடி இந்த அழகான ஸ்வீட்டை தூக்கிட்டு ஓடிடுறேன். அடிப்பாவி தட்டோட தூக்கிட்டு போயிட்டாலே. பின்ன பாப்பான்னு எல்லாம் விரட்டி விட்டா குழந்தை என்ன பண்ணோம்? அதான் தூக்கின்னு ஓடிச்சு. சரிப்பா ராகுலே, நீ ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, அது என்னன்னு சொல்லுப்பா. ஆமால, அது சொல்றேன் பாருங்க மாமா. உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? என்னடா பேர் வச்சிருக்காங்க? அவரு பேரு லோகநாதன் தானே? ஒருவேளை ஆபீஸ்ல வேற பேரை வச்சு கூப்பிட்டு இருக்காங்களோ? இந்த அமெரிக்கன் கால் சென்டர்ல எல்லாம் பேரை மாத்தி வைப்பாங்களே அந்த மாதிரி. ஏகோ தெளிவுதாங்க நீங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லக்கா. மாமாக்கு ஆபீஸ்லயும் அவரோட பேர் லோகநாதன் தான். ஆனா அதையும் தாண்டி பசங்கள சேர்ந்து ஒரு பேர் வச்சுக்கிறாங்க அவருக்கு. டேய் எதுக்குடா இப்போ அதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நீ லூசு? சும்மா ரெடியா? எவ்வளவு நாள் தான் இந்த மனுஷன் அதை கூட தெரியாம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு அந்த இடத்துல? என்னன்னு சொல்லுறாங்களே, எதனா பட்ட பேர் வச்சிருக்காங்களா என் புருஷனுக்கு? ஆமாக்கா, அது கூட தெரியாம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருக்கா அந்த இடத்துல. ஆக்சுவலி அதெல்லாம் தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும்பா. என்னமாமா சொல்றீங்க? தெரியுமா உங்களுக்கு? அப்பா நல்லாவே தெரியும்பா. அது நான் அந்த ஆபீஸ்ல சேர்ந்த ஒரே வாரத்துல எனக்கு அந்த பேரை வச்சுட்டானுங்க பசங்க. அதுவும் எனக்கு உடனடியாவே தெரிஞ்சு போச்சு. ஏங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன பட்ட பேர் வச்சாங்க? ஏன் என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்ல? அட புஷ்பா, ஆபீஸ்ல எனக்கு என்னமா அவார்டா கொடுத்துருக்காங்க. நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு பட்ட பேருமா அதையெல்லாம் இப்படி சொல்றதுன்னு தான் சொல்லாம இருந்தேன். அதானே? அதுவும் சரிதான். சரி, அதான் இப்ப ராகுலுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல, எனக்கும் தெரியட்டுமே. சொல்லுங்களேன், என்ன பேர் வச்சிருக்காங்க உங்களுக்கு? அது என்ன பேருனா தொட்டி. தொட்டியா? ஆமாம்மா, அதுவும் வெறும் தொட்டி இல்ல, சிமெண்ட் தொட்டி, சம்டைம்ஸ் தண்ணி தொட்டி, இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லுவானுங்க. ஐயோ என்னங்க இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க? எவங்க அப்படி வச்சது பேரா? போய் சண்டை போட வேண்டியதானே நீங்க? அட அது பசங்க ஏதாவது வச்சிருக்கோங்கம்மா. அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுமா, நீ வேற. அதுவும் இல்லாம நான் எல்லாரையும் பிடிச்சி கத்தி விடுவேன்ல, அந்த கோபத்துல வச்சிருப்பானுங்க பேரு. சரி போனா போட்டுமேனு நானும் விட்டுட்டேன். இருந்தாலும் இதெல்லாம் டூ மச்சுங்க. அட விடுமா, நானே பெருசா அதையெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. சூப்பர் மாமா நீங்க. சரிப்பா ராகுலு. ஆனா நானும் பெரும்பாலும் ஆபீஸ்ல எல்லாருக்கிட்டையும் கடுக்கடுன்னு தான் இருப்பேன். இந்த என் மேனேஜர் இருக்கானே அந்த ராகவு, அவனையெல்லாம் பிடிச்சி நல்லா திட்டி விடுவேன். அது போக இந்த கமலு, குணா, அப்புறம் சௌமியா அவங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் கூட திட்டுவேன். சும்மா வேலை நேரத்துல அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க அங்கங்க நின்றுக்கிட்டு. அதெல்லாம் எனக்கு பாக்குறதுக்கு கோவமா வரும்னு பிடிச்சி திட்டி விட்டுருவோம்ப்பா. அதனால பசங்க யாருன்னா வச்சிருப்பாங்க. நானும் அதையெல்லாம் கண்டுக்கிறதுல கேட்டுக்கிறது இல்ல. ஸ்போர்ட்டிவா இருக்கிறீங்க மாமா நீங்க. ஆமா, இந்த சௌமியாவெல்லாம் கூட திட்டி இருக்கீங்களா? அவளை பிடிச்சி 2 நாளைக்கு முன்னாடி ஏறி விட்டேனே. என்ன பண்ணிச்சு மாமா? அவளால பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க டீம் பசங்களால கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு. கிளைண்ட் கிட்ட இருந்து மெயில் எல்லாம் வந்து அவங்க நம்மள மெயில திட்டி விட்டாங்க. எனக்கு சுருக்குன்னு ஏறிடுச்சு. ஸ்ட்ரைட்டாவே அவளை கூப்பிட்டு திட்டி விட்டுட்டேன். எனக்கு அவளை ஸ்ட்ரைட்டா கூப்பிட்டு திட்டணும்னால இல்லை, இருந்தாலும் திட்டி விட்டேன். அப்பதான் கொஞ்சம் பயம் இருக்கும்ட்டு. அப்புறம் சாரின்னா சரிம்மா கிளம்பி இன்னொரு தடவை நல்லபடியா வேலையை பாரு, உன் டீம் பசங்களை ஒழுங்கா பாருன்ட்டு அனுப்பி விட்டுட்டேன். அவ்வளவுதானே மாமா? அடுத்த டைம்ல உங்ககிட்ட மாட்டுச்சுன்னு வைங்க, நல்லா வண்டியே கேட்டு விடுங்க. அடிய முட்டை நீ நல்ல மீனிக்கு சுத்திரியே, வேலை ஒழுங்கா பார்க்க தெரியாதா? உன் டீம் பசங்களை ஒழுங்கா வச்சு மேக்க தெரியாதா? ஏண்டி நல்லா மேக்கப் பூசின்னு சுத்திரியே, கம்ப்யூட்டர் தட்டி வேலையை ஒழுங்கா பாருடி அப்படின்னு திட்டுங்கன்னா
அப்பா இப்படி எல்லாம் நம்மகிட்ட பேசணும்னு வைய ஏன் சீட்டு கழிச்சு என்ன வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்கப்பா. சே என்னம்மா நீங்க சரி விடுங்க. என்கிட்ட ஒரு நாள் மாட்டுவாள்ல நான் அன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் திட்டுறாங்களே. அவன் ஒன்ன என்னப்பா பண்ணா? என்ன பண்ணல ஒட்டு மொத்த பேரையும் வச்சு செஞ்சு நிற்குது. சரி விடுங்க அதெல்லாம் எதுக்குப்பா. சரி நீங்களாம் பேசின்னு இருங்க. நான் போயிட்டு சரச ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மரத்தாண்ட. நான் போயிட்டு வரேன். என் பெரியம்மாவை தான் ரவுண்ட் அடிக்க போறியா? ஆமாம்மா சரசு. சரிப்பா போயிட்டு வா. நல்லா ஓட்டிக்கிட்டாங்க உங்ககிட்ட. அப்படியே குச்சி ஐஸ் வாங்கி கொடுப்பா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதெல்லாம் வாங்கி தருவேன் நான். எனக்கு தேன் மிட்டாய் வேற வச்சிருக்கான்னு தெரியல. எனக்கு தேன் மிட்டாய் குத்துச்சுனா மட்டும் தான் அதுக்கு குச்சி ஐஸ். விளையாட்டு பையன் பண்ணின்னு. சரி சரி போய் பாரு. சரி மாமா பாய். அக்கா பாய். பாய்டா. அடியே இங்கே பசங்களோட பேசினு சாயங்காலமா அங்க போயிடலாம் தினேஷ் கூட்டிட்டு. சரியா? சரிடா. பாருண்டி என் செல்ல குட்டிய. கூட லூசு. உண்மையிலேயே ராகுல் ரொம்ப நல்ல பையன். எவ்வளவு கலகலப்பா ஆக்கிட்டான் பாருங்க ஒரு நிமிஷத்துல இருந்து எடுத்தியே. அவன் எப்பவுமே இப்படி தானங்க. அப்படிதான் சரசம்மா. டைவடி எப்படியே தண்ணிக்குள்ள குதிப்பாங்களா அந்த மாதிரி குதி. ஆண்டியா சும்மா இருக்க ஆண்டியா. நீங்க வேற ஏய் சரசி கேள்வியா முடியல இருந்து கையடா. விட மாட்டேன், நீ வண்டியை விடு. இந்த பாரு நான் பொறுமையா ஓட்டுற வரைக்கும் தான் உனக்கு சேஃப்டியா. கொஞ்சம் ஸ்பீடா ஏத்தனன்னு வையா எங்க போய் ஊந்து கிடப்பட்டே தெரியாது. எங்க ஏத்திட்டேன் பாரு, உன் தலையில ஏறி உட்காந்துப்பேன் நானு. மூஞ்சிக்கிட்ட இருந்து ஐஸ் எடியா ஜில்லுன்னு படுத்தியா மேல. வண்டி எடு. நான் பண்ணி நிக்குது பாரு. இது என் வயிற்று மேல காலை வச்சு நிக்குது. விட்டு அப்படியே தலைமையில ஏறி நின்னுக்கும் போல இது. அப்படிதான் சரசம்மா. ஏறு அப்படியே ஏறு. ஐயோ இந்த கேள்வி அடங்க மாட்டேங்குதே. சர்க்கஸ் எல்லாம் காமிச்சுனுக்குதே. அரே ராகுல சரசம்மா ரவுண்ட் வச்சுட்டியா, வண்டியை விடு. ஏன் ஆண்டியா உங்களையும் கூட்டின்னு போகணுமா? நீலான கூட்டின்னு போத்தாவல்ல, நீ வண்டியை மட்டும் நிப்பாட்டி அப்புறம் நான் பாத்துக்கிறேன். விட்றா வண்டியா விடு. விட்றேன் கேள்வியா இரு. அடங்கொய்யால என்னென்ன பண்ணுதுங்க பத்தியா ரெண்டும். நான் பரவாயில்ல வரி அரவுண்டுங்க. ஐயோ நான் வரல ஆண்டி. ஐயோ பாட்டியா பாத்து பாட்டியா. ஐயோ இது நிக்கிறத பார்த்தல எனக்கு பதறுதே. டேய் அதெல்லாம் நான் கேட்டியமா பூச்சி பண்ணா, நீ எதுக்கு பயப்படுற? ஐயோ யூட்டன் வேற அடிச்சுன்னு வருதுங்களே. என்ன இதுங்க இவ்வளவு அராஜகம் பண்ணுதுங்க. ஐயோ அந்த வண்டியை எப்படி ஓட்டுறாங்க இவங்க. ஐயோ நல்லா நம்ப முடியே இதெல்லாம். விடு அப்படிதான் விடு. வரட்டி ஏட்டி நல்லா கீழே குத்தி மேல தூக்கு வண்டியா. ஐயோ கேள்வியா என்ன பேசுற நீயா? இதுக்கு பேரு தான்டா கீழே குத்தி மேல தூக்குறது. டேய் வீலிங்கடா. ஐயோ தலை சுத்துதே ஆண்டியே. பார்த்து ஆண்டியே உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது பழைய பாடி ஆண்டி. வாய மூடுறா. நீ வேணா கூட வந்து பின்னாடி ஏறுவா. அடி பாவி கேள்வி. ஐயோ பாத்து பயமா இருக்கே. ராகல சும்மா நின்று பாக்கிறதுக்கு போட்டோ எடுறாங்கல. நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க போட்டோ எடுத்து படத்துக்கு மாலையா தான் மாட்டணும் போல இருக்குது. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஊந்து மண்டை கிட்ட பொழந்துற போதே. அதெல்லாம் ஒன்னே ஆகாதுடா. இன்னைக்கு செத்தா நாளைக்கு ஐஸ்கிரீம் போடா. வாய பத்தி அதுக்கு முதல்ல இதுகிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம் போடுக்கணும். ஐஸ்கிரீமும் வண்டியும் பார்த்தாலே இதுக்கு பைத்தியம் பிடிச்சிடுது. ரோசமா வண்டியை அடிச்சு விடு. ஐஸ்கிரீம் புடுங்கிறதுக்கு வரான் அவன். தோ போறான் பாரு. ஏன் கேள்வி பார்த்து நில்லு கேள்வி. ஐஸ்கிரீமே புள்ளங்குள்ள எல்லாட்டும் வச்சுன்னு இருக்குது பாரு. ஏ நான் புடுங்க வரல நீ பார்த்து போ. உன்னைய நம்ப முடியாது. வண்டியை விடு ரோசினிய. ஐயோ அம்மா தலை சுத்துது எனக்கு. என்ன பண்ணுதுங்க பாரு இதுங்க. கடவுளே ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்த நானே புடுங்கண்ணா. கேள்வி என்னென்ன பேச்சு பேசிட்டு போது பாரு. என்னடா ராகுல சொல்ற? ரோஸ் ஆண்டியா வண்டியை ஓட்டுனாங்க. அவ்வளவு பெரிய வண்டியாச்சேடா அது. எப்படி ஓட்டுனாங்க அவங்க? ஓட்டின்னு இருக்கிறாங்களே என்னத்த சொல்றது. வீடியோ எடுத்து அனுப்புறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீ கொஞ்சம் அவங்கள பாத்துக்கடா. ரிஸ்கடா. அவ்வளவு பெரிய வண்டியில கீழே விழுந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்டா. அதை தானே நானும் சொன்னேன். ஆனா ஏற்கனவே மனோ அண்ணங்கிட்ட இருந்து வாங்கி ஓட்டி இருக்கிறாங்களாம். சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அவங்களே. வார தில்லு ஜாஸ்திரா அவங்களுக்கு. கரெக்டு தான்ண்ணா. எனக்கே அந்த வண்டியை ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு தெரியுமா. மனோ அண்ணன் எப்படிரா இந்த வண்டியை ஓட்டுறாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுல என்னடானா இந்த ஆண்டி வண்டியை ஓட்டுன்னு போது பாரு. அதை பார்க்கும்போது தான் டே ராகுல நீலாம் வேஸ்டடான்னு தோணுது எனக்கு. சே விடுறா. எப்பா எப்படிதான் இருக்காங்களோ இந்த மாதிரி எல்லாம். ரெண்டும் செம்மையா அட்டகாசம் பண்ணுதுண்ணா. இதுல சர்ஸ் வேற என் கூட வண்டியில வரும்போது அப்படியே ஏறுத்தி அம்மால. எப்பா அதை அடங்கவே மாட்டேங்குது. வண்டியை பார்த்தாலே அதுக்கு கிறுக்கு பிடிச்சிதுண்ணா. என்னடா பேசுற நீ? அவங்க பாட்டிடா. 60 வயசுக்கு மேல இருக்கும். அவங்கள போய் இப்படி பேசுறியடா? அதுக்கு அதை அடக்க உடக்கமா பாட்டி மாதிரி நடந்துக்கணும். அப்படியே பண்ணிது அப்படியே சர்க்கஸ் காமிக்குது. நான் வண்டியில உட்காந்துக்கினேன். நீ ஏன்டா இப்படி பேசுற? அது என்ன பண்ணுதோ அதை நான் சொன்னேன்னா. சரி அதை விடுண்ணா. உனக்கு எப்படி இருக்குண்ணா? டயர்டா இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அம்மா வந்து ஆப்பிள் கொடுத்தாங்க. சரி அதை சாப்பிட்லான்னு உட்காந்தேன். சரி அதுக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். பாத்தீங்களா சாப்பிட்ற விஷயம் வரும்போது மட்டும்தான் ராகுல ஞாபகம் வருவான் எல்லாத்துக்கும். அதுவும் கரெக்டு தான். இந்நேரம் என் பக்கத்தில் நீ இருந்திருந்தா இந்த பவுலில் இருக்க பாதி ஆப்பிளை காலி பண்ணியிருப்ப. இப்போ நான் இன்னும் ஒரு பீஸை கூட எடுத்து வாயில வைக்கல. சரிண்ணா என் செல்ல குட்டியா நைட்டு பார்க்கலாம். ஃபீல் பண்ணாதா சாப்பிடு. சரிடா. சரி காயத்ரி எங்கே இருக்கா?
புஷ்பாக்கா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேண்ணா. மதியானம் லஞ்ச் அங்கே முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் அப்படியே அப்பா வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே அப்படியே ஈவினிங் அம்மா ஸ்நாக்ஸ் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதை அங்கேயே அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டுக்கே டின்னருக்கே சிவா மாமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். அதுக்குள்ளே நீயும் நந்தினியும் கூட வந்துடுவீங்க. சூப்பர்டா. சரி, வண்டியில் அவ்வளோ தூரம் கூட்டின்னு போனியண்ணா அந்த பொண்ணை எதனா பேசிச்சா வாய் திறந்தே? இல்லடா, ஒரு வார்த்தை கூட பேசல. சரியான கால் நெஞ்சக்காரியா இருப்பா போல இருக்குதா. எப்படியாவது வேகமா போ இல்லை ஸ்லோவா போ அப்படி இப்படி நீ எதனா ஒன்று பேசுவான்னு நினச்சான். ஒரு வார்த்தை கூட பேசலையா? என்கிட்ட ஒரு வார்த்தை பேசல. நடுவில் 2 ஃபோன் வந்துச்சு, அதை மட்டும் அட்டன் பண்ணி பேசினான். சரி, நான் விட்டு புடி. எப்படி இருந்தாலும் வாங்கிட்டு தானே வந்தாகணும். அது பார்த்துக்கலாம். சரிடா. எல்லாத்துக்கும் ஊன் கட்டுறேண்ணா நீ. ஆனால் நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம்ல, இது எல்லாத்துக்குமே அந்த வாயில் நல்லா வருது. அந்த பல்பு கண்ணி இருக்கிறா இல்லையா, மஞ்ச முடிய, அவ தானே காரணம். சௌமியாவை தானே சொல்ற? யாரு அந்த பல்பு கண்ணி தான். அவ ஏன் தான் இந்த வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காலும் தெரியல. மணி ஏன் முதல்ல அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டானும் புரியல. சௌமியா வேண்டாத வேலையெல்லாம் பார்க்கலண்ணா. அது தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தையும் எல்லாம் உனக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. ராகுலே, அப்படி பேசாதடா. தெரியாம நம்ம அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. அந்த பொண்ணு அவ வாயில இருந்து அப்படிலாம் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல. யார்கிட்டயுமே அப்படி சொல்லி நம்ம கேட்கவும் இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது நீ அதெல்லாம் சொல்லாத. நான் ஏன்னா நீ இப்படி இருக்கிற இப்பன்னா அது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சா சொல்லும் எனக்கு சந்தோஷமா இல்லை கண்ணு அவனை அடி எடுத்துக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுமா? அது அப்படியெல்லாம் கிடையாதுண்ணா. நம்மளதான் புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் வச்சு. புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னடா நடந்துச்சு இப்ப? எனக்கு ஒண்ணுமே புரியல இன்னும் கேட்டா. உனக்கு புரியலன்னு சொல்லுண்ணா. ஆனால் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நாங்களாம் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறோம். நாங்கன்னா நான், நந்தினி, மணி, அப்புறம் காயத்ரி, எங்கள் 4 பேருக்குமே தெரியும் சௌமியாவுக்கும் உன் மேலே தீராத ஒரு என்னமோ ஒன்று இருக்குதுண்ணா. அதனால தான் அது அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏய் விடுடா, நீ வேற. உண்மையை தான் நான் சொல்கிறேன். உன் தம்பியை நம்ப மாட்டியா நீ? உன்னை நம்பாம வேற யாரடா நம்ப போறேன்? ஆனாலும் இது தப்பா இருக்குடா. தப்பாலாம் இல்லை, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். இப்போ இதை நான் உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு வையேன். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், செய்தியா? என்ன செய்யணும்? அது சௌமியா கிட்ட முன்னாடி மாதிரி நல்லா பேசுறியாண்ணா நீ? இல்லடா, பேசுறதே நிறுத்திட்டேன் நானு. பேசாமல் எப்படின்னா அந்த விஷயத்த செய்ய முடியும்? ஆனால் நீ என்ன பண்ண, சௌமியா கிட்ட பேசுனா பழையபடி பேசு. ஏன்டா? சொன்னால் செய்யண்ணா. அப்போ தான் அதுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது நீயே தெரிஞ்சுப்ப. ஆனால் இங்கே பாருண்ணா, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. சௌமியா கிட்ட நீ முன்னாடி எப்படி பேசுனியோ அதே மாதிரி பேசு. நல்லா ஃப்ரெண்ட்லியாக. சௌமியா தான் உனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டாக இருந்துச்சு இல்லை முன்னாடியே. அப்போ நீ அதுக்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருந்தேன்? சும்மா தோட்டத்துக்குலாம் கால் பண்ணி பேசுவல்ல. நந்தினிக்கும் உனக்கும் சண்டைனா அதுக்கிட்ட சொல்லுவேன். நந்தினியை பற்றி குறையா சொல்கிறதெல்லாம் கூட சொல்லுவல. அந்த மாதிரி இப்போ மறுபடியும் சொல்ல ஆரம்பினா. ஏன்டா டே, ஏன்டா? நீ என் தம்பி தானே? ஆமாம். அப்ப ஏன்டா என்ன புதக்குழியில தள்ளுற? ஏன்டா, ஏற்கனவே சௌமியாவை நம்பி நான் அவகிட்ட நந்தினியை பத்தி எவ்வளவு விஷயங்களை சொன்னேன். என் ஃப்ரெண்டு, அவ எனக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லுவா, எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கிறதுனால நம்பி நான் நந்தினியை பத்தி நிறைய குறையான விஷயங்கள் எல்லாம் அவகிட்ட சொன்னேன்டா. என் மனசு ஆறுதல் படணுங்கிறதுக்காகவே சொன்னேன். ஆனா சௌமியா அது எல்லாத்தையுமே எனக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணா. அவளால எனக்கு நந்தினிக்கும் எவ்வளவு பெரிய சண்டை வந்தது. மாமா என்னை எப்படியெல்லாம் அடிச்சாரு. எனக்கு அடியெல்லாம் போட்டு நான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் அட்மிட் ஆகி கிடந்தேன்டா. அடி ஆகி மறுபடியும் இப்போ அதெல்லாம் நடக்கணுமாடா உனக்கு? ஐயோ அண்ணா, அவ்வளோ டீப்பெல்லாம் போவாதண்ணா. அப்படியெல்லாம் இந்த தடவை நடக்காதண்ணா. முன்னாடி நீ பேக்கா இருந்தண்ணா, அதனால தான் நீ மாட்டின. டேய் சாரி, ஆனால் உண்மை அதுதாண்ணா. நீ முன்னாடி பேக்கா இருந்த. சௌமியா சொன்னதையெல்லாம் நம்பினேன், மாட்டிக்கினேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ நீ அப்படி இல்லைண்ணா. நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல, எல்லாருமே இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் நான் தான் இப்போ உன்னை உஷார்படுத்தி வச்சிருக்கேன்ல, சௌமியாவுக்கு மேலே ஒரு கண்ணுன்னு. அதை வச்சு நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க. முன்ன மாதிரி சௌமியா கிட்ட பேசு. விஷப்பயிற்சியோன்னு தோணுதுடா இதெல்லாம். சில விஷப்பயிற்சியை செஞ்சு பார்க்கறதுல தப்பே இல்லைண்ணா. நீ தைரியமா சௌமியா கிட்ட பேசு. மற்றதெல்லாம் பாரு, தன்னால உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். என்னமோ சொல்ற. சரி, ஓகே. எல்லாரும் ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மையா பொய்யாங்கிறத நானே நேரடியாக தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவே தான். நான் முன்னாடி சௌமியா உங்களோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணி விளையாடினா இந்த தடவை அதெல்லாம் நடக்காது. ஏன்னா நீங்கள் தான் இந்த தடவை உஷாராக இருக்க போறீங்களா. எல்லாத்துலேயும் அவளை மூக்க உடச்சிக்கினே இருக்கண்ணா. அவள் யாருங்கிறத அவளே வெளியே சொல்லணும்ண்ணா. அவள் உங்களை லவ் பண்ணுறாங்கிற விஷயத்த அவளே அவள் வாயால் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. லவ் பண்ணுறாளா? ஆமாம். கடவுளே, சரிடா, நான் பார்த்துக்கிறேன், விடு. சரி, நான் செல்லக்குட்டிய சீக்கிரமா சௌமியா சந்தோஷ காம்பினேஷனை எல்லாரும் பார்க்க போறாங்க இந்த உலகத்துல. சீ, அப்படிலாம் சொல்லாதடா. சும்மா சும்மா. டிடே சிரிச்சுக்கிட்டே இருக்காத. நந்தினி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு. அப்புறம் அவகிட்ட பேசாததுனால நான் சௌமியா கிட்ட போய் பேசுறேன்னு என்னை தப்பா புரிஞ்சுக்க போறாடா. ஐயோ, என்னால மறுபடியும் எல்லாத்தையும் தாங்கிக்க முடியாதுடா. நான் நொந்து போயிடுவேன், எங்கன்னா ஓடி போயிடுவேன். சரிண்ணா, நீ கவலைப்படாதண்ணா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்போ ஓகே. அப்ப சம்பவம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்வாகா.
டடடடடா, வீடு இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அம்மா அப்படியே தவறாமல் விலைக்கேற்றி விட்றோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் பாரு, இங்கே ஒருத்தர் கூட காணோம். நேற்று நான் வரும்போது 3 பேர் இருந்தாங்க இங்கே. இன்னைக்கு ஒரு ஈக்காக்கா குருவியை கூட காணும். இத்தனைக்கும் ராகுல் காயத்ரி கூட இங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட நான் வரதை பார்க்கல பத்தியா. ஆனால் என்ன, என் வீட்டுக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன். விருப்பமே இல்லாமல் இந்த வண்டியில் நான் வந்தாலும் என் வீட்டுக்கு வந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்டு பேத்துறா பாரு. ச்சே. சரி, இப்போ ஒரு குளியல போட்டுட்டு ஜாலியாக அப்பா கூட உட்காந்து பேசுவோம். உண்மையிலேயே ஊருக்கு வந்ததும் ஜாலியாக இருக்குது, வீட்டுக்கு வந்ததும் ஜாலியாக இருக்குது. மனசுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டப்போ, நீ எங்கே இருக்கிறப்போ? பைத்தியம் பாட்டு பாடிக்கிட்டே போகுது. இன்னும் என்ன, ஊருக்கு வந்ததுனால இவ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. எனக்கு இது போதும். சந்தோஷமாக இருக்கால்ல, அது போதும். ஆனால் லூசு பெற பேக்கை விட்டுட்டு போகுது. எதுக்கு இந்த ஆள் கையை பிடிச்சி இழுக்கிறான்? எனக்கு அப்படியே கட்டுப்பா வருது. இப்படி திரும்பி ஒரு கூத்து விட்டுறலாமா? வர வழியெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. கையை மட்டும் எதுக்கு பிடிக்கிறாரு இவரு? என்ன, உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? இப்போ எதுக்கு என் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஹேண்ட்பேக்கை விட்டுட்டு நீ பாட்டுன்னு போற. உங்கள் அப்பாவை வந்து எடுத்துன்னு போவார் இந்த ஹேண்ட்பேக்கை. கொடுங்க, சும்மா தேவையில்லாம எங்கள் அப்பா வலை இழுக்காதீங்க. இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆமாம்மா, பேச்சு அதிகம் தான் என்கிட்ட. நான் நிறைய பேசுவேன் தான். ஆனால் எனக்கு யாரையும் கஷ்டப்படுத்தியெல்லாம் பழக்கம் இல்லை உங்களை மாதிரி. அப்போ என்ன பண்ணுறீங்க? அதுக்கு பேர் என்ன? நான் ஒன்றும் உங்களை கஷ்டப்படுத்தலை. எனக்கு அதுக்கு அவசியமும் இல்லை. எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் என் மணியை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறீங்க. எல்லாரையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறீங்க. நான் எதுக்கடி அப்படி எல்லாம் பண்ண போகிறேன்? எனக்கு என்ன அவசியம் இருக்குது அதுக்கெல்லாம்? என்னை புரிஞ்சிக்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டல நீ. சும்மா இந்த நல்லவ மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்னா, உங்களால் தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. மணி இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான். இதுக்கு சத்தியமாக நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். நீங்கள் என்கிட்ட பேசவும் பேசாதீங்க. வண்டி சத்தம் கேட்கும் போதே நினைச்சேன் நீங்களா தான் இருக்குன்னு. என்னடி, எப்படி போச்சு இன்னைக்கு நாள் உனக்கு? எனக்கு என்னடி, நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் என் புருஷனோட. சரி சரி, எங்க உன் புருஷங்காரனை காணோம்? உள்ளதாண்டி இருக்கான், டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கான் அத்தை கூட சேர்ந்து. ஐயோ கடவுளே, திருந்த மாட்டான்ல அவன். அவன் ஏண்டி திருந்த போகிறான்? நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சீரியலை பார்த்ததும் இல்லாமல் அதில் வர ஆன்ட்டிங்களெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். மாமியாருங்களெல்லாம் குறை சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கடவுளே, நான் எல்லாத்தையும் மிஸ் பண்றேனே. சரி வா, உள்ள போய் பார்ப்போம் எல்லாத்தையும். வாடி வா. ஆமா, அண்ணா எங்கடி? வண்டியை பார்க் பண்ணிட்டு இருக்காருடி, வருவாரு. அவர்கிட்ட பேசுனியாடி? ஆமா, ஒரு வேலையில் பேசுறாங்க. என்னடி நந்தினி இப்படி சொல்ற? கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வண்டியில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, காலையில் சாயங்காலம்னு சேர்த்து. ஆனால் அந்த 4 மணி நேரத்தில் ஒரு தடவை கூட நீங்கள் 2 பேரும் பேசிக்கல? இல்லடி, பேசல. என்ன நந்தினி இப்படி இருக்க? நீங்கள் 2 பேரும் பேசிப்பீங்கன்றதுனால தாண்டி பைக்கில் அனுப்பிச்சு வச்சோம். ஏன் இப்படி இருக்க நீ? ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கலாம்ல அண்ணங்கிட்ட. எனக்கு பேச விருப்பம் இல்லடி, தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாத. எனக்கு அவரை பார்த்தாலே கோவமாக தாண்டி வருது. எனக்கு டென்ஷனாக ஆகுதுடி, விடுறி. என்கிட்ட அவரை பற்றி பேசவே பேசாத. சரி சரி விடு, நான் எதுவும் பேசல. அண்ணன் வராரு, நீ கொஞ்சம் வாய மூடு. சரி வா, நம்ம உள்ள போலாம். வாடி.